Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லாஸ்ட் டே நைட் கொஸ்டின். 11th ஸ்டாண்டர்ட் ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க. என்னென்னா நமக்கு பாஸ் பண்ணால் போதும், ஒரு லாஸ்ட் மினிட் எப்போடா போடுவாங்க, லாஸ்ட் டே நைட் எப்போ போடுவாங்க காத்துட்டு இருந்திருப்பீங்க. பாஸ் பண்ணால் போதும்னா ஒரு 12 5 மார்க் என்னென்னு சொல்கிற நோட் பண்ணிக்கிறீங்களா? மஞ்சள் கலரில் போட்டதெல்லாம் படிச்சினாலே போதும். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 50 மார்க் எடுக்கலாம். மஞ்சள் கலரில் போட்ட 5 மார்க்கும் மஞ்சள் கலரில் போட்ட 2 மார்க் 3 மார்க் படித்தா 50 மார்க் எடுக்கலாம். 70K ப்ராப்ளம் இல்லாமல். இந்த போர்டுக்கு எல்லாமே படிச்சிங்கன்னா 60 கேரண்டி. பட் 60 கேரண்டி கொடுக்க முடியலன்னா 58 57 அந்த கேட்டகரியில் எடுக்கலாம். அண்ட் பாஸ் மார்க் எடுக்கணும்னு நான் சொல்கிறதெல்லாம் 5 மார்க் படிச்சுக்கோங்க. நான் இப்படியே சொல்லிட்டா தமிழ் மீடியமும் இருப்பீங்க, அதனால் இப்படியே சொல்லிடுறேன். ஃபஸ்ட் லெசனில் இருக்க 3 5 மார்க் 4 5 மார்க்கும் பார்த்துருங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்க்காம போயிடாத, அது வரும். ஸோ இது அடுத்தது செகண்ட் லெசனில் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், ஸ்கேலார் வெக்டர் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே படிச்சு தான் ஆகணும். கைனிமேட்டிக் ஈக்குவேஷன், சென்டிபிட்டல் ஆக்ஸலரேஷன் ஒரு 50 மார்க் மேலே எடுக்கணும்னா படிச்சிருங்க. பாஸ் பண்ணுறதுக்கு இது போதும். யூனிட் 3 நான் தவறுதலாக சொல்லிட்டேன். 50 மார்க் எடுக்கணும்னா இங்கே இருக்க 5 மார்க் எல்லாமே நீங்கள் படிச்சு தான் ஆகணும். 5 மார்க் 25 மார்க் வந்தால் தானே உங்களுக்கு மார்க் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 5 மார்க் எல்லாமே எழுதினா தான் 60 + 50 எல்லாம் கிடைக்கும். 2 மார்க் 3 மார்க்கு மஞ்சள் கலரில் போட்டது ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கலாம். சரியா? இல்லை எல்லாமே படிக்கிறான்னு படிச்சுக்கலாம், ஈஸி தான். பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் நான் சொல்லிக்கிட்டே வரேன், நோட் பண்ணிக்க. வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் மோஷன், பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் போதும். மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிச்சுக்கோங்க, நல்லா படிக்கிறோம் பார்த்துக்கோங்க. ஸோ 3 லெசன் முடிஞ்சா. யூனிட் 4 4ல் 3மே படிச்சுக்கோ. யூனிட் 4 யூனிட் 1 யூனிட் 9லாம் நான் கொடுத்தது அப்படியே படிச்சுக்கோ. கண்டிப்பாக 3 5 மார்க் வரும். பாருங்கள், ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், எலாஸ்டிக் கொலிஷன், 1 டைமென்ஷன், பவர் அண்ட் வெலாசிட்டி எல்லாமே ஈஸி தான். 1 டைமென்ஷன் கொலிஷனில் கேசஸ் வேண்டாம், V1 V2 மட்டும் போதும். ஒர்க் எனர்ஜி பிரின்சிபலில் கேசஸ் வந்து வேணும். யூனிட் 5ல் மோண்ட் ஆஃப் இனிஷியல் ஆர்டர், பேரலல் ஆக்சிஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் படிக்காமல் போயிடாதீங்க. கண்டிப்பாக இது 3 வரும். எஸ்கேப் ஸ்பீடு படிக்காமல் போய் விடுபடு வேகம், அப்புறம் ஜி வித் டெப்த்து, ஜி வித் ஆல்டிடியூடாவது படிங்க. லாட்டிடியூட் நல்லா படிக்கணும்னு படிங்க. டைப்ஸ் ஆஃப் மாடலஸ், பெர்னாலஸ் தியரம் கண்டிப்பாக வரும். டெர்மினல் வெலாசிட்டி, பாய்சன்ஸ் ஃபார்முலா 60 எடுக்கிறவங்க 50 எடுக்கிறவங்க படிச்சுக்கோங்க. யூனிட் 8 நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், மேயர் ரிலேஷன் கண்டிப்பாக இது 2லேருந்து 1 வந்துடும். நான் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 9ல் 3மே படிச்சிருங்க. எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்னா கண்டிப்பாக இதுலேருந்து 1 வரும். கைண்டி தீரோ கேஸஸ் 3 மார்க்கில் கூட கேட்பாங்க. யூனிட் 10ல் சிம்பிள் பெண்டுலம், ஹரிசாண்டல் மோஷன், எனர்ஜி நெசச்சம் பார்க்கணும். முடியாதவங்களுக்கு இது போதும். பைப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. க்ளோஸ் டு ஓப்பன் பைப்பு மட்டும் யாருக்கு ரொம்ப வீக்காக இருக்கும். இப்போ சார் வீக்காக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 10 12 கொஸ்டின் 15 கொஸ்டின் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸு உங்களுக்கு ஃபுல் போர்ஷன். அப்போ நான் போயிட்டு 5 கொஸ்டின் படி 4 கொஸ்டின் படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு பாஸ் 15 மார்க் எடுக்கணும்னா 1 மார்க்லேயே 10 மார்க் எடுத்தலாம். புக் பேக் படிச்சிரு. 15 20 மார்க்கு நீ ஒரு 10 கொஸ்டின் சொல்கிற பாரு. மேயர் ரிலேஷனு, பெர்னாலஸ் தியரமு, ஆர்கன் பைப்பு, யூனிட் 1ல் எல்லாமே. யூனிட் 2ல் வந்து அந்த ஸ்கேலார் வெக்டார் ப்ராப்பர்ட்டி, ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன். அதுக்கப்புறம் யூனிட் 4ல் வந்து ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், ஒன் கொலிஷன் டைமென்ஷன். அப்புறம் யூனிட் 5ல் பேரலல் ஆக்சிஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். யூனிட் 6ல் எஸ்கேப் ஸ்பீடு. யூனிட் 8ல் வந்து மேயர் ரிலேஷன், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கு. அதுக்கப்புறம் யூனிட் 9ல் வந்து பார்த்திங்கன்னா 3 கொஸ்டினுமே படிச்சிருங்க. யூனிட் 10ல் வேண்டாம். யூனிட் 11ல் பைப்பு. ஸோ இப்போ நான் சொன்னதையாவது, இப்போ நான் மாற்றி சொன்னல அதையாவது பார்த்துட்டு போ, சரியா? ஸோ ஓகே தானே? ஸோ அப்போது உங்களுக்கு 11 யூனிட்டுக்குமே நாங்கள் 5 மார்க் கொடுத்தாச்சு. எவ்வளோ எழுதலான்னு கேட்டால் எல்லாமே படிச்சிங்க 5 எழுதலாம். இந்த மஞ்சள் கலரில் போட்டது மட்டும் படித்தா மேபி 4 எழுதலாம், அவ்வளோதான். யூனிட் 1 2 மார்க் 3 மார்க். யூனிட் 1 பாருங்கள், மஞ்சள் கலரில் போட்டதையாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போங்க. முடியல சார், என்னால் முடியல அப்படின்னா மஞ்சள் கலரில் படிச்சுட்டு போங்க. 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதலாம். இல்லை சார் எல்லாமே படிச்சுக்கிறோம்னா 5 2 மார்க் 5 3 மார்க் எழுத முடியுமான்னு கேட்டால் முடியும். யூனிட் 1ல் நான் கொடுத்துருக்குறேன். இதிலெல்லாம் முக்கியமான கொஸ்டின் லிமிட்டேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ், த ரவுண்டிங் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்துடும். செகண்ட் லெசன் எல்லாமே ஈஸி தான். 10th ஸ்டாண்டர்டில் படித்த மாதிரியே இருக்கும். யூனிட்டில் நியூட்டன் லா, 1 நியூட்டன் 3rd லா 10th படித்தது தானே. பாருங்கள் 5 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாமிஸ் தியரம், கன்கரண்ட் ஃபோர்ஸ் பார்த்துக்க, ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் பார்த்துக்க. யூனிட் 4ல் இந்த கொஸ்டின் படிக்காமல் போயிடாதீங்க. கண்டிப்பாக ரிலேஷன் பிட்வீன் கைனடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம். இந்த லெசன் ஒரு சின்ன லெசன் கவனிச்சிங்களா? 1 5 1 3 4. அப்படி நீங்கள் வந்து சுத்தமாக ஒன்றும் படிக்க முடியலன்னா ஒன்று பண்ணுங்கள். யூனிட் 1 யூனிட் 4 யூனிட் 9 யூனிட் 6 அப்புறம் யூனிட் 10 ஒரு 5 யூனிட்டாவது பார்த்துட்டு போங்க. நான் கம்மியாக இதில் கொடுத்துருக்கோனோ அதையாவது பார்த்துட்டு போ. அப்புறம் யூனிட் 2வும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம். ஏன்னா அப்படியாவது நீங்கள் வந்து போய் எழுது. யூனிட் 5ல் வந்து பாருங்கள், இதெல்லாம் டெஃபினிஷன், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் மாஸ், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், ஆங்குலார் மொமெண்டம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான். 3 மார்க்கில் 3 கொஸ்டின். யூனிட் 6ல் பாருங்கள் 3 கொஸ்டின். கெப்லர்ஸ் லா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்.
யூனிட் 7 பார்த்தீங்கன்னா எல்லாமே டெஃபினேஷன், இந்த ஹூக்ஸ் லா, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின், பாஸ்கல்ஸ் லா, அர்ச்சிமெட் பிரின்சிபல் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான். ஸோ அது எதாவது விட முடியுமா? 3 மார்க்கில் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸ்டோக்ஸ்லாம், அதுக்கப்புறம் வந்து ரெனால்ட்ஸ் நம்பர்லாம் கண்டிப்பாக வரும். ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 8ல் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கும் 3 மார்க்கும் பார்த்துக்கோங்க. யூனிட் 8 ஒரு சின்ன யூனிட் கிடையாது, பெரிய யூனிட். நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் நான் கொடுத்துருக்கேன், அதையாவது பாரு. யூனிட் 9ல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே படிக்கணும். ஏன்னா யூனிட் 9 சின்ன யூனிட்டு. ஸோ அதில் நீங்கள் படிச்சு கைண்டிக் தியரி ஆஃப் கேஸஸ் கண்டிப்பாக வரும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், அப்புறம் ஈக்குவேட்டேஷன் ஆஃப் பார்ட்டிஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, அதையும் பார்த்துக்கணும். யூனிட் 10 அப்படின்னா யூனிட் 10மே நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள், கம்மியாக கொடுத்துருக்கேன். ஆசிலேஷன்ஸில் எல்லா ஃப்ரீ ஆசிலேஷன், ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன், மெயின்டைன் ஆசிலேஷன், ஏதாவது ஒரு ஆசிலேஷன் வந்துடும். அப்புறம் ஃபோர்ஸ்ட் கான்ஸ்டன்ட்னா என்ன, சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் பெண்டுலம்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, அதாவது தனி ஊசலின் விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரும், பார்த்துக்கோங்க. யூனிட் 11 10th கொஸ்டின் படிக்காமல் போயிடாத. ரோமன் நம்பர் 10th கொஸ்டின் படிக்காமல் போயிடும், ஏன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். டாப்ளர் எஃபெக்ட்டும் இது ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரிங்கோட லா. ஸோ அடுத்தது இந்த வேவ் மோஷனும் பார்த்துருங்களேன். 3 பாயிண்ட் படிக்க மாட்டிங்களா? வேவ் மோஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸ்டேஷ்னரி வேவ், ப்ரோக்ரெசிவ் வேவ், இதுலேருந்து ஒரு 3 மார்க் வரும். நான் எந்தளவுக்கு பாருங்கள், ஒரு லெசனில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காது, எவ்வளோ பெரிய லெசனு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். பாஸ் பண்ணணும், டீசெண்டான ஒரு 30-40 எடுக்கணும் அப்படின்னா 1, 2, 4, 9, 6 இந்த 5 லெசன் படிச்சுட்டு வேறு எதாவது லெசன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 லெசன் படிங்க. இல்லை நான் கொடுத்த மஞ்சள் கலரில் போட்டது படிங்க, இல்லை எல்லாமே படிங்க. அவ்வளோதான் என்ன சொல்ல முடியும். அப்புறம் 5 மார்க்கில் நான் சொல்லிட்டேன்ல என்னெல்லாம் கடைசியாக, ஏன்னா இதுக்கப்புறம் வீடியோ வருமானு தெரியல. இது வந்து லாஸ்ட் நைட் வீடியோ. ஸோ அடுத்து கொஸ்டின் பேப்பர் வீடியோ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் பண்ணிடுங்கன்னு நினைக்கிறேன், நல்ல மார்க் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண சொல்ல மறந்துட்டேன், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஒரு 10,000 லைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சந்தோஷப்படுவேன். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.